வணக்கம். நான் டாக்டர் திலகவதி, ஹோமியோபதிக் மருத்துவர். இப்ப சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒடியன்னு சொல்லக்கூடிய பனங்கிழங்கு. பனங்கிழங்கு யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூசுவலா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கிழங்கு வகைகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா ஜென்ரலா பாத்தீங்கன்னா, பனங்கிழங்கு சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா அதுல நிறைய ஃபைபர் கன்டென்ட் இருக்கு. அதே மாதிரி மலச்சிக்கல் சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்கவங்க பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனீமியா இருக்கிறவங்க பனங்கிழங்கு சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் உடல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பனங்கிழங்கு சாப்பிடலாம். இன் ஜெனரலா பாத்தீங்கன்னா, பனங்கிழங்கு குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்காங்க. என் குழந்தை நல்லா வெயிட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பனங்கிழங்கு நீங்க குழந்தைங்களுக்கு ஒரு மாவு மாதிரி, சத்து மாவு மாதிரி நீங்க காய்ச்சி கொடுக்கலாம். எப்படி அதை ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, பனங்கிழங்கு பாத்தீங்கன்னா சீசன்ல கிடைக்கும்போது கொஞ்சம் உப்பு, மஞ்சள் போட்டு வேக வச்சு ஒரு 2, 3 நாள் நல்லா வெயில்ல உலர்த்திட்டு, அதை நீங்க பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்க சத்து மாவு கஞ்சி மாதிரி நீங்க குழந்தைங்களுக்கு காய்ச்சி கொடுக்கலாம். அதே மாதிரி கர்ப்பப்பை தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு, கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய பிசிஓடி சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு, இல்ல கர்ப்பப்பை ஹெல்தியா